நம்மளுடைய வர்ணாசிரம வழிமுறையில் 85லிருந்து 90% மக்கள் இந்த பாதை தான் போகிறாங்க. எந்த பாதை? பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். எதற்காக இந்த வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு? எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒவ்வொரு பாதையிலும் விரக்தி அடைந்து எனக்கு இது தேவையில்லை, எனக்கு பௌதிகம் தேவையில்லை, எனக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் நாட்டம் இல்லை, அதெல்லாம் பார்த்தாச்சு, நான் அனுபவிச்சாச்சு, அதில் சந்தோஷம் இல்லை அப்படின்னு நினைத்து விட்டு அவன் என்ன பண்ணுறான்? அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறான், வானப்பிரஸ்தத்துக்கு போகிறான். வானப்பிரஸ்தத்தில் 2 பேருக்கும் ஒரு உறவு முறை இருக்கே தவிர எந்த விதமான புலன் திருப்தியில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கப்புறம் என்ன பண்ணுறான்? அதுவும் தேவையில்லை, பகவானுடைய வாழ்க்கையில் வாழ்கின்றேன் அப்படின்னு சொல்லி சன்னியாசம் எடுத்துக்கொள்கின்றான். எங்கேயாவது ஒரு தீர்த்த தலத்தில் போய் வாழ்கின்றான். வீட்டில் குடும்பத்தோட எந்த தொடர்பும் இல்லை. இங்கே நடக்கிறது அப்படின்னா, சில பேர் அது 10%, 5% என்ன அப்படின்னா, சின்ன வயதிலிருந்தே பிரம்மச்சரியத்தின் போதே நான் சன்னியாச வாழ்க்கை தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நைஷ்டிக பிரம்மச்சாரிகள்னு சொல்லுவாங்க. நைஷ்டிக பிரம்மச்சாரிகள்னா கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் நான் தாம்பத்திய உறவில் ஈடுபட போவதில்லை அப்படின்னு சொல்லி பிரம்மச்சரியத்திற்கு அப்புறமே அவங்க சன்னியாசம் எடுத்துவிட்டு நேரடியாக பகவானுடைய சேவையில் அந்த நாள் முழுக்க அவங்க பண்றாங்க, அந்த வாழ்நாள் முழுக்க. ஸோ இது 2 வழிமுறையும் ஒன்றுதான், பாதை ஒன்றுதான். பாதை என்ன? நம்முடைய குறிக்கோள் என்ன? பகவானை அடைவது. பகவானை அடைவதற்கான பாதை எப்படி இருக்கு? இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். பகவானை அடைவதற்கான பாதை தான் முக்கியமே தவிர வழிமுறைகள் எப்படி வேணா இருக்கலாம். 2மே நம்ம சாஸ்திர வழிமுறைகளில், வர்ணாசிரம வழிமுறையில் அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகள் தான். அதனால 2மே சரி. ஆனால் அதற்குரிய நெறிமுறைகளை கடைபிடிக்கணும்.